வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சொரக்காய் கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய தோல் சீவி ரொம்ப சின்ன சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அந்த கடலைப்பருப்பை இதுல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை ஊற வைக்காம வாஷ் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்ப காய் முங்குற அளவுக்கு தண்ணி. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். கூட்டுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. காய் பருப்பு எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுத சேர்க்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 3 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கூட்டுக்கு சரியா இருக்கும். இது ஆறுனா இன்னும் கொஞ்சமே திக்காகி வரும். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க, அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடருக்கு பதில் நீங்க 4-5 பூண்டை தட்டி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. தாளிப்ப கூட்டுல சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் மணத்தோட சூப்பரா சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் காரக்கறி பண்ண போறோம். 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டா சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 7-8 பல் பூண்டு, பூண்டை தோலோடையே சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள். எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா அளவு சுருங்கி இருக்கும். அதனால உப்பு சேர்க்கும் போது பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த பீர்க்கங்காய் 8 to 10 நிமிஷம் வேகட்டும். பீர்க்கங்காய் வெந்துட்டு இருக்கும் போது அந்த காயில இருந்துமே தண்ணி வெளியில வரும். அதனால நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. காய் வெந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. எட்டு நிமிஷம் ஆச்சு. பீர்க்கங்காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. இனி
மூடி எதுவும் போட வேண்டாம், அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய பீர்க்கங்காய் பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீர்க்கங்காய் பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் வெங்காய காரக்கறி பண்ண போறோம். 3 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 20 பீசஸ் இருக்கு. இந்த மிக்ஸி ஜார்ல 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 இன்ச் அளவுள்ள கட் பண்ண இஞ்சி, 10 பல் பூண்டை தோலோடையே சேர்த்திருக்கேன். இது கூட 10-15 போல கறிவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இதை தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ண முருங்கைக்காய், இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த முருங்கைக்காயை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி முருங்கைக்காயை வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த விழுதும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். மசாலா விழுது சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் மட்டும் போதும். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய முருங்கைக்காய் வெங்காய காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பருப்பை ஊற வச்சிட்டோம்னா வேகமா வெந்துடும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நான் பருப்பை ஊற வச்சதுனால 1/2 கப் தண்ணி சேர்த்தேன். நீங்க பருப்பை ஊற வைக்கலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதுல கட் பண்ண 150 கிராம் தக்காளியை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற இந்த தக்காளி பருப்போடு சேர்ந்து வெந்து வரட்டும். தக்காளி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு கூட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டுக்கலாம். தேங்காய் கலவை சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும்.
இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கூட்டுல சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவியல் பண்ண போறோம். வெண்பூசணி, சக்கரை பூசணி, சௌச்சௌ, கேரட், புடலங்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், இது எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, பாதி வாழைக்காய கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். தண்ணியில போட்டோம்னா கருத்து போகாம இருக்கும், அதுக்குதான். ஒரு கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சு எல்லா காய்களையும் இந்த பேன்ல சேர்த்து வேக வச்சுக்கலாம். காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன். நல்லா ஒண்ணா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா காயும் ஒரு 80% வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன தேங்காயில 1/2 மூடி தேங்காய கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 4 பச்சை மிளகாய், மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். நம்ம சேர்த்து தண்ணி எல்லாம் வத்திருச்சு. காய்களுமே 3/4 பங்குக்கு மேல கிட்டத்தட்ட 80% வெந்திருக்கு. இது கூட அரைச்ச தேங்காய் கலவை, மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷத்துக்கு காய்களோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். சூடா இருக்கும் போதே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் எண்ணெய் அவியலுக்கு நல்ல மணமும் சுவையும் கொடுக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேர்க்கணும். புளிப்புள்ளாத தயிர் சேர்க்கணும். அந்த தயிர் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இறக்கி வச்சு ஓரளவு ஆறிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் புளிப்புள்ளாத கெட்டி தயிர் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவியல் ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். சூடா இருக்கும் போதே சேர்த்தோம்னா அவியல் நேர்த்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சமா தயிர் சேர்த்தோம்னா நல்லா கிரீமியா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் கறியை ரெடி பண்ணிடலாம். 150 கிராம் காஞ்ச வெள்ளை கலர் பட்டாணிய வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 100 கிராம் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பவல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாம கரைச்சு இந்த மாதிரி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த மசாலா கறியை நம்ம இன்னைக்கு குக்கர்ல ரொம்ப ஈஸியா பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இது கூட ஸ்லைஸ் பண்ண 4 பூண்டு சேர்க்கிறேன். பூண்டுக்கு பதில் நீங்க பெருங்காய பவுடர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இப்ப எல்லாமே வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மசாலா கலவையை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. குக்கர் மூடிக்கு கேஸ்கட் போடாம மூடி வச்சிருங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா குக்கர்ல அடியில பிடிச்சிரும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஊற வச்ச பட்டாணிய ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். தண்ணியில கட் பண்ணி போட்ட உருளைக்கிழங்கையும் தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். இது கூட 3/4 கப் தண்ணி. நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட கேஸ்கட்டை போட்டு மூடி வச்சிருங்க. மசாலாவோட வதங்கிட்டு இருக்கும் போது கேஸ்கட் போடாம வதங்கிட்டு இருந்தது. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே சாஃப்டா வெந்துருச்சு. இந்த கறியை நம்ம குக்கர்ல வேக வைக்கிறதுனால அளவா தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நான் சேர்த்த 3/4 கப் தண்ணி சரியா இருக்கு. ஒருவேளை தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருங்க. நல்லா வாசனையா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் கறி ரெடி ஆயிடுச்சு. அரைக்கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போறோம். ஒரு கட்டு அரைக்கீரையை கிளீன் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கிளீன் பண்ணி வச்ச கீரையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். நம்ம கடையிலுக்குன்னா கட் பண்ண வேண்டியது இல்லை, கூட்டுக்குங்கிறதுனால கட் பண்ணி தான் செய்யணும். கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பருப்பு வேகமா வெந்துரும். இதை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூளும், அதுக்கப்புறமா 4 பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி கொஞ்சமா சேர்த்தா போதும். பெரிய தக்காளினா பாதி சேர்த்துக்கங்க, அது போதும். நிறைய சேர்த்தோம்னா கூட்டு புளிப்பா இருக்கும். இப்ப இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். இந்த பருப்பு 3/4 பதத்துக்கு வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள். இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸா அரைச்சிடாம லேஸ் கொரப்பா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லேஸ் கொரப்பா அரைச்சுக்கங்க. இந்த விழுது கூட்டுக்கு நல்ல டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். பருப்பு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி மலர வேக வச்சுக்கணும். ஒருவேளை நீங்க ஊற வச்சு ஓப்பன்ல வேக வைக்கலன்னா குக்கர்ல சேர்த்து 2 விசில் மட்டும் வேக வச்சீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கும். அடுத்து இது கூட கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க.
இப்ப இதுல கீரை வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா அதுல தண்ணி இருந்ததுன்னா நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் இப்ப கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் பத்தாது, அதனால தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இந்த பருப்போட சேர்ந்து கீரை 3-4 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய கீரை ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அடுத்து இதுல அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். தேங்காய் விழுதோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். இப்ப இன்னுமே திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு அரைச்ச தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இது 2 நிமிஷமா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கீரையை தாளிக்கிறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுனாலும் தாளிச்சுக்கலாம், அதுவும் நல்லா வாசனையா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. இப்ப கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் உளுந்து. அடுத்து இது கூட ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய பவுடர். தாளிப்பை கீரையில சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் தக்காளி கறி பண்ண போறோம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 150 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் வதக்கிக்கலாம். வெண்டைக்காயை நம்ம வதக்குனாதான் வெண்டைக்காயில உள்ள விழுவிழுப்பு தன்மை போகும். இப்ப இந்த வெங்காயம் வெண்டைக்காய் ரெண்டுமே ஓரளவு வதங்கி வரட்டும். வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மையும் போயிடுச்சு. வெங்காயமும் கலர் மாறாம வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்ப இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிக்க வச்சுங்க. சீரகம் பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல அடுத்து 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்து இந்த பூண்டை வாசனை வர வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளினா 1/2 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்தா கரெக்டா இருக்கும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் இருக்கட்டும். 2 நிமிஷமா வதங்கி நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. சைட் டிஷ்ங்கிறதுனால தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய், வெங்காயம், அடுத்து ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 3-4 நிமிஷம் நம்ம சேர்த்த எல்லாமே இந்த மசாலால நல்லா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. 3 நிமிஷம் ஆச்சு.
இந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய வெண்டைக்காய் தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மசாலா பண்ண போறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு இதை 2ஆ கட் பண்ணிட்டு இந்த வாழைக்காயை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தோம்னா வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இந்த பேனில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வாழைக்காய் 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். அதுக்கு மேலேயும் வெந்ததுன்னா மசாலாவில் சேர்க்கும் போது வாழைக்காய் வந்து குழஞ்சு போயிடும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. எல்லா காயுமே ஒன்று போல வெந்துடும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 2 சின்ன பீஸ் பட்டையும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே கருவேப்பிலை, 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இன்னுமே வதங்கி வந்துடும். தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது மறுபடியும் கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கங்க. சிம்லேயே வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காயெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு எல்லா வாழைக்காயுமே. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ண போறோம். 400 கிராம் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத குக்கர்ல சேர்க்கிறேன். கிழங்கு பெருசா இருந்தா 2 கட் பண்ணிக்கங்க. கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. இந்த கிழங்கு குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 75% வெந்தா போதும். நான் இதை 2 விசில் விட்டு வேக வைக்க போறேன். நீங்க கிழங்கோட சைஸை பொறுத்து எத்தனை விசில் வைக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு.
கிழங்கு பாத்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 7ல இருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் சீரகம், 7ல இருந்து 8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத தண்ணி சேர்க்காம லேஸ் கொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, பருப்பெல்லாம் செவந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்க்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். வெங்காயம் 2 நிமிஷம் போல வதங்கினதும் இதுல நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பூண்டு கலவையை சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பச்சை மிளகாய் பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் அதுல பூண்டு சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் இஞ்சிய தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதுல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. அப்ப உருளைக்கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும் வெந்து வர்றதுக்கு. வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நாலு நிமிஷம் ஆச்சு. மசாலாவோட சேர்ந்து கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஃபைனலா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் பிளேவரோட சூப்பரா உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பொடி போட்ட கறி பண்ண போறோம். 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நீல வாக்குல கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கலந்த தண்ணியில கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டோம்னா கத்திரிக்காயோட கலர் மாறாம இருக்கும். ஒவ்வொரு கத்திரிக்காயும் நீல வாக்குல இந்த மாதிரி திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த கறிக்கு ஒரு பொடி வறுத்தரைக்கணும். இந்த பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த 2 பருப்பும் வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வர வரையும் வறுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கங்க. வாசனை வர வரையும் வறுபடட்டும். எல்லாமே வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், காய்ந்த தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளி, இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம்.
இந்த கறிக்கு இந்த மாதிரி கொஞ்சமா புளி சேர்த்து வறுத்தோம்னா நல்லா இருக்கும். இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. அடுத்து இதுல கொஞ்சமா கசூரி மேத்தி இலைகள் சேர்த்துக்கலாம். இது இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். நான் சேர்த்திருக்கிறது காஞ்ச கசூரி மேத்தி இலைகள் தான். லைட்டா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த வெள்ளை எள் தான். வெள்ளை எள் சேர்த்து லைட்டா வறுத்து விட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்க வறுக்காத வெள்ளை எள் சேர்த்தீங்கன்னா கடைசியா வெள்ளை எள்ள சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் போல வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இது எல்லாமே நல்லா ஆறட்டும். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம பவுடரா அரைக்கணும். அதனால நீங்க ட்ரையான மிக்ஸி ஜாரா எடுத்துக்கங்க. இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் உளுந்தும் கொஞ்சமா 1/4 டீஸ்பூன்ல பாதி சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, கூடவே 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டா வதக்கியாச்சு. இதுல நம்ம தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். நம்ம மசாலா பொடி அரைக்கும் போது 2 பிஞ்ச் சேர்த்தேன். இப்ப 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், போதும். இப்ப இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி மசாலா பொடியிலையும் உப்பு சேர்த்திருக்கோம். அதை ஞாபகத்துல வச்சுட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயை ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 6 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி வதக்கிக்கங்க. ஹை ஃப்ளேம்லயே காய் 6 நிமிஷம் வதங்கிடுச்சு. பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும், குழையாம வேகணும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டா வெந்திருக்கு. பீசஸ்மே நம்ம போடும்போது இருந்ததை விடவே அளவு குறைஞ்சு வந்திருக்கு பாருங்க. அதனால நீங்க கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கங்க. இதுல நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பொடி எல்லா கத்திரிக்காய் பீசஸ்லயும் நல்லா கோட் ஆகணும். இந்த கறி பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சதுனால இது இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்ல வச்சு 1 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா பீசஸ்லயும் மசாலா பொடி கோட்டா இருக்கு பாருங்க. ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சிம்ல வச்சு 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல கமகமன் வாசனையோட பொடி போட்ட கத்திரிக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு மசாலா கறி பண்ண போறோம். 1/4 கிலோ சேனக்கிழங்கு மேல் தோலையெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். இப்ப இதை வேக வச்சிடலாம். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ண சேனக்கிழங்கு இதுல சேர்க்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கங்க.
சேனக்கிழங்குல ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த அரிப்புத்தன்மை தெரியாம இருக்கிறதுக்காக இதுல 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்க்கிறேன். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கிழங்கு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். மூடி வச்சிருங்க. இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டீங்கன்னா எல்லா கிழங்கும் ஒன்று போல வேகும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல் பூண்டு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச சேனக்கிழங்கு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த மசாலா கறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாண வீடுகள்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த பேன்ல எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. வேக வச்ச சேனக்கிழங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடலாம். இதை 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேக வைக்கும்போது பாதி வெந்திருந்தது. இந்த மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது ஒரு 80% வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா கறி பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். இப்போ 3 நிமிஷமாச்சு. கிழங்கு கிட்டத்தட்ட 3/4 பங்களவுக்கு வெந்திருக்கு. எண்ணெயை வடிச்சிட்டு இதை தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மீதி உள்ள கிழங்கையும் இதில் சேர்த்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண எண்ணெயிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கறிவேப்பிலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. அப்போ சேர்க்க மிஸ் ஆயிடுச்சு. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. எண்ணெயில் ஃப்ரை பண்ண கிழங்க சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து இந்த கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கலை. இதில் நம்ம கோர்ஸாக அரைச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லேயே நம்ம சேர்த்த இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக சிம்லேயே 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்குறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல சேனக்கிழங்கு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பொடி மாஸ் பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்ல உள்ள ஹார்டான பாட்டை விட்டுட்டு அந்த பூ பக்கம் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடி மாஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். இது பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். இதுல கொஞ்சமா கல் உப்பும் சூடான தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த பொடி மாசுல சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த வெறுங்கடாயில 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை மாதிரி கருகிராம வறுத்துக்கங்க. இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு நல்லா சுத்தமாயிரும். நல்லா ஆறிடுச்சு. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இதை லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகுளுந்து 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்தா போதும். இது கூட கறிவேப்பிலை சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், குட்டி குட்டியா கட் பண்ண 3 பூண்டு, எல்லாத்தையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கங்க. ரெண்டு நிமிஷமா வதக்கியாச்சு. அடுத்து இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். காலிஃப்ளவர் கரெக்டா வெந்து வரட்டும். அதாவது கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்து வரட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா கரெக்டா வெந்திருக்கு, கிரன்ச்சியா இருக்கு. இதை லைட்டா இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி அங்கங்க இப்படி பண்ணோம்னா இன்னுமே இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் ஆகும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு பிரஸ் பண்ணி விட்டதுனால முன்னாடி இருந்ததை விடவே காலிஃப்ளவர் குட்டி குட்டி பீசஸ் ஆயிடுச்சு. பொடி மாஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அடுத்து இதுல நம்ம வறுத்து பவுடர் பண்ண அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று போல கலந்து விட்டுருங்க. இந்த பொடி மாஸ்க்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல கலந்து விட்டுறலாம். நல்ல வாசனையா சுவையான வேகமா பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி பண்ண போறோம். 200 கிராம் கோவக்காயை வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா கட் பண்ணிடாம பாதி அளவுக்கு இந்த மாதிரி 4 கீறிக்கங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதனுடைய வெயிட் 100 கிராம் இருக்கும். அதை இந்த சைஸ்க்கு தோல் சீவி கட் பண்ணிட்டு கலர் மாறாம இருக்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த கறி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைச்சு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணது, 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி,
2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1.5 டீஸ்பூன் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கறியை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இதை மாதிரி குக்கர்ல பண்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும், வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து கட் பண்ண கோவக்காயை சேர்த்துட்டு தண்ணியில போட்ட உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கோவக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கட்டும். மூணு நிமிஷமா கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கிடுச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். ஃபர்ஸ்டே நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த கோவக்காய் உருளைக்கிழங்கோட சேர்ந்து வதங்கும் போது வெங்காயம் வந்து கருகி போயிடும். அதனால 3 நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்துக்கங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இதை லைட்டா ஒரு வதக்கிட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும். நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த அந்த பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கோவக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். அவ்வளவுதான், சூப்பரா நல்ல கமகமன் வாசனையோட கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், பெரிய மிளகாய் இருக்கிறதுனால 2 சேர்த்திருக்கேன். சின்னதா இருந்தா நீங்க 3 சேர்த்துக்கங்க. இத தண்ணி சேர்க்காம கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல 5-6 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் தேங்காய் துண்டுகள். இதுல தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு ரெண்டுமே பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், அடுத்து கறிவேப்பிலை, இது கூட பச்சை மிளகாய் இஞ்சி கலவையை சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கி விட்டுருங்க. இது கூட 100 கிராம் அவரைக்காயை சைட்ல உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். அவரைக்காய் 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இதுல 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதுல 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய் வந்து நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். நான் இப்ப 3/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடைசியில தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப சேர்த்த தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. அவரைக்காயும் நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதுல அரைச்ச தேங்காய் கலவை, மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க.
இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் கலவையோடு சேர்ந்து அவரைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷமாச்சு. தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்ல அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். இந்த குக்கர்ல 2 பெரிய சைஸ் வாழைக்காவை சேர்த்துட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி, மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். ஹை ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தோம்னா காயில இந்த ஃபோர்க் பாதி அளவுக்கு உள்ள போனோம். இதுக்கு மேல வேக வச்சோம்னா காய் குழஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம இந்த காயை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண போறோம். இப்ப இந்த காயை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு சதுர சதுர துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, சீரகமும் பொரிஞ்சிருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் 6-7 பல் தட்டுன பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்க பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. சேர்த்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. பூண்டுமே வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுல நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதுல மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் பரவலா எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து வாழைக்காய் வதங்கி நல்லா வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய்லாம் வதங்கி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சுவையான வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. சுரைக்காய் மசாலா பண்ண போறோம். 3/4 கிலோ சுரைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதனுடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு தோல் சீவிக்கலாம்.
சீவியாச்சு. இதுல வந்து பாதி அளவு காயை தான் நான் சமைக்க போறேன். பாதியை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த காயை நம்ம அங்கங்க இந்த மாதிரி குத்திட்டோம்னா நம்ம சமைக்கும் போது மசாலாலாம் அந்த காய்க்குள்ள இறங்கி அந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மாதிரி காய் ஃபுல்லா ஃபோர்க் வச்சு அங்கங்க குத்திக்கங்க. இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்திட்டோம்னா மசாலாவும் நல்லா காய்க்குள்ள இறங்கி வேகமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம குத்திட்டு இப்போ இந்த சுரைக்காயை கட் பண்ணிக்கலாம். சுரைக்கால உள்ள விதைகள் இருக்கும். விதைகள் பிஞ்சா இருந்தால் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே கட் பண்ணிக்கலாம். விதைகள் முத்தலாக இருந்தால் மட்டும் விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சைஸ்க்கு எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிச்சு, அரை டீஸ்பூன் சீரகம், கூடவே அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. 4 பல் பூண்டை இடித்து சேர்க்குறேன். அடுத்து கறிவேப்பிலை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த சுரைக்காயை நல்லா மசாலாலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டியாச்சு. இந்த சுரைக்காய் பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த சுரைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் ஆகும். இடையில வந்து அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த காய் வந்து நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து கடைசியா இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். கடைசியா கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா இந்த டிஷ் வந்து நல்லா வாசனையா இருக்கும். நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. 2 நிமிஷம் ஆச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சுவையான சுரைக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வந்து ரவுண்டா கட் பண்ணி அதை மறுபடியும் பாதியா கட் பண்ணிருக்கேன். ஹாஃப் ரவுண்டா இருக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. நான் எடுத்திருக்கிற உருளைக்கிழங்கோட வெயிட் வந்து 300 கிராம் இருக்கும். அதுக்கு இந்த அளவு எண்ணெய் சரியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் இருக்கட்டும். 4 to 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கிழங்கு பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்புத்தூள். சோம்புத்தூள் வேணுமா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க, இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். 4 to 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு வந்து நல்லா ஃபுல்லாவே ஃப்ரை ஆகி வெந்துருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். சூப்பரா டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு தவா ஃப்ரை பண்ண போறோம். 400 கிராம் சேனக்கிழங்க தோல் சீவிட்டு பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். சேனக்கிழங்குல மண் இருக்குங்கிறதுனால 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிருங்க. தவா ஃப்ரைக்கு இந்த மாதிரி சைஸ்ல இந்த திக்னஸ்ல கட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சேனக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். இந்த பேன்ல தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள்ஸ்பூன் புளிக்கரைசலும் சேர்க்கிறேன். சேனக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமா புளிக்கரைசல் சேர்த்து வேக வச்சோம்னா சேனக்கிழங்குல லைட்டா ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த அரிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம புளிக்கரைசல் சேர்த்திருக்கோம். கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ண சேனக்கிழங்க இதுல சேர்த்துடலாம். இந்த கிழங்க 1/4 பங்கு அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. நம்ம கிழங்க ரொம்ப வேக விட்டுட்டோம்னா மசால் போட்டு பெரட்டி ஃப்ரை பண்ணும்போது கிழங்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தோம்னா லைட்டா பிரஸ் ஆகும். இப்ப தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கு தனியா ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுல்ல 2 டீஸ்பூன் கடலை மாவு கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து இதுல கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் போல தண்ணி சேர்த்து கெட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த வேக வச்ச சேனக்கிழங்கோட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம சேனக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த சேர்த்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கெட்டியா கரைச்சு வச்ச அந்த கடலை மாவு அரிசி மாவு கரைசலை சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலாலாம் எல்லா பீசஸ்லயும் கோட் ஆகுற மாதிரி மெதுவா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இப்ப எல்லா பீசஸ்லயும் நல்லா மசாலா கோட் ஆயிருக்கு. மூடி வச்சு 15 to 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 20 நிமிஷமா சேனக்கிழங்கு நல்ல மசாலால ஊறிடுச்சு. இப்ப இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
நான் இன்னைக்கு தோசைக்கல்ல இந்த சேனக்கிழங்க ஃப்ரை பண்ண போறேன். இதுக்கு பதில் நீங்க நான்ஸ்டிக் பேனோ அல்லது அடிகனமான பேனோ எதுனாலும் அகலமா எடுத்துக்கங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்ப ஒவ்வொரு பீசஸா நம்ம எடுத்து தோசைக்கல்ல வச்சிடலாம். பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ஒரு சைடு வெந்துருச்சு. எல்லா பீசஸையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அந்த சைடும் ஃப்ரை ஆகட்டும். அதுக்குமே 2-3 நிமிஷம் ஆகும். ரெண்டு சைடுமே கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல சேனக்கிழங்கு டவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. கடைசி அதில் கொஞ்சமா கறிவேப்பிலை இலையில கார்னிஷிங்காக வறுத்து சேர்த்துக்கலாம். சுவையான சௌசௌ தேங்காய் கறி பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் சௌசௌ எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 2 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்க்கிறேன். இந்த மாதிரி எள்ளு பொரிய ஆரம்பிச்சதும் இதை தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து அதே பேன்லயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை, இது கூட கட் பண்ணி வச்ச சௌசௌவை சேர்த்துட்டு இந்த காயை ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சௌசௌ நீர்க்காய்ங்கிறதுனால இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. மூடி வச்சிருங்க. காய் வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துருவல், 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, நம்ம வறுத்த எள்ளு, கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் புளி சேர்க்கிறேன். லேசான புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கும் நம்ம சேர்க்க போற தேங்காய் விழுதுக்கும் சேர்த்து உப்பு சேர்க்கிறேன். அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷத்துல இறக்கிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா கொதி வருது. இன்னும் ஒரே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனையும் போயிடும். ரொம்ப ஈஸியா வேகமா சப்பாத்தி அல்லது ரைஸ்க்கு சைட் டிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான சௌசௌ தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு.
வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம். கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் சிவந்துருச்சு. இதுல 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ வாழைத்தண்டு, 1/2 மணி நேரமா ஊற வச்ச 50 கிராம் பாசிப்பருப்பு, கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1/2 கப் தண்ணி, மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துருவல், கட் பண்ண 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாய், மிளகாய் பெருசா இருந்தா 1 சேர்த்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வாழைத்தண்டு பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. இதுல நம்ம சேர்த்த தண்ணியில கொஞ்சம் மட்டும் இருக்கு. ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் கலவை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, நான் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. எனக்கு உப்பு சரியா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனம் போயிடுச்சு. நல்லா சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் 65 பண்ண போறோம். 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த புடலங்காயை மேல் தோலை, அந்த வெள்ளை பகுதி இருக்கும் இல்லையா, அதை லைட்டா இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம். கத்தியை வச்சு லைட்டா இந்த மாதிரி பண்ணாலே அந்த மேல் தோல் வந்துடும். மேல் தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணணும். 2 சைடும் நுனி பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம புடலங்கால உள்ள விதைகளை எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துட்டாலே உள்ள விதைகள் வந்துடும். விதைகளை நீக்கியாச்சு. இப்ப இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்னஸ்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு, 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கலாம். இப்ப சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரவுண்டா கட் பண்ண புடலங்காய் பீசஸ் இதுல சேர்த்துடலாம். இந்த புடலங்காய் பீசஸ் நம்ம சேர்த்த இந்த மசாலால நல்லா எல்லா பீசஸும் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் நம்ம தெளிக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம்.
எல்லா பீசஸ்லயுமே மசாலா நல்லா கோட் ஆயிருக்கு பாருங்க. இதுல ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு விட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுறலாம். அவ்வளவுதான். அடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பொடலங்காய் பீசஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆச்சு. திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு எண்ணெயோட சத்தம்லாம் ஓரளவு அடங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சுவையான புடலங்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடான எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்து எண்ணெயிலேயே வறுத்துடலாம். பீன்ஸ் கறி பண்ண போறோம். 300 கிராம் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு சைட்ல உள்ள நார்லாம் எடுத்து அதுக்கப்புறமா 1.5 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பீன்ஸ் கறியை இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வதங்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்த வெங்காயமும் பூண்டும் 2 நிமிஷமா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு கட் பண்ண பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸ் வெங்காயத்தோட சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து குக்கர்ல உள்ள கேஸ்கெட்டை எடுத்துட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதுல 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. பீன்ஸுமே பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுல 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர்ல மூடி போட்டு வேக வைக்கிறதுனால இதுக்கு தண்ணி இந்த அளவு போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கரோட கேஸ்கட் போட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. பீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விசிலே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நான் நார்மல் பீன்ஸ் எடுத்ததுனால ஒரு விசில் கரெக்டா வெந்துருச்சு. நீங்க ஒருவேளை பிரெஞ்சு பீன்ஸ் எடுத்தீங்கன்னா அதை 2 விசில் வச்சுக்கோங்க. ஈஸியா பண்ணக்கூடிய பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு.
முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ண போறோம். 300 கிராம் முட்டைக்கோஸும் 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டைக்கோஸை கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது ஃப்ரைங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா சீரகமும் சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை, 5 பல் பூண்டை தோலோட தட்டி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க. தண்ணியில கட் பண்ணி போட்ட முட்டைக்கோஸை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். இது கூட 1/2 மணி நேரமா ஊற வச்ச பாசிப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வெந்துட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம முட்டைக்கோஸை தண்ணியில இருந்து தான் எடுத்து சேர்த்துருக்கோம். 5 நிமிஷம் ஆச்சு. முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு ரெண்டுமே பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா சால்ட் சேர்த்துக்கங்க. அடுத்து மிளகாத்தூள் சேர்க்க போறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு ரெண்டுமே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லயே இருக்கட்டும். இடையில மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போய் முட்டைக்கோசும் பாசிப்பருப்பும் நல்லா கரெக்டா வெந்துருச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சத்தான முருங்கைக்கீரை கடையல் பண்ண போறோம். 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். பருப்பு கரெக்டா வெந்திருக்கு. அடுத்து இது கூட கிளீன் பண்ண 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். இல்லாட்டி ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பொடியா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை கடையலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும். இதுக்கு மேல அதிகமா சேர்த்தோம்னா கடையல் புளிப்பா இருக்கும். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். இந்த கீரை நல்லா கரெக்டா கடையிற அளவுக்கு ஓரளவு சாஃப்டா வெந்து வரட்டும். மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். சப்போஸ் வெந்துட்டு இருக்கும்போது தண்ணி பத்தலைன்னா அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் கடையிறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கீரை எதுக்கு மேலேயும் வேக வைக்காதீங்க. வேக வச்சோம்னா கீரையோட கலர் மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ சூடாக இருக்கும்போதே இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரைக்கு கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம்.
கீரையை நான் இப்போ ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி மண் பாத்திரம்னா கீரையை கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மத்தை வச்சு கடைய போகிறேன். அதே மாதிரி கீரை வந்து சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா ஈஸியாக கடைய முடியும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மத்து இல்லைன்னா நீங்கள் கீரை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விப்பரில் போட்டு விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. கீரையை கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்தோட கலரும் பொன்னிறமாக வரணும். அடுத்து இது கூட கட் பண்ண 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. தாளிப்பை இந்த கீரையில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். டேஸ்டான சத்தான முருங்கைக்கீரை துவரம்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி மசாலா. இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்து இது விட 1 டீஸ்பூன் நல்லா பொடியாக சாப் பண்ண இஞ்சி, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகாய், சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பச்சை வாசனை போக வதக்கிட்டு இது கூட 2 பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து நல்லா ஈஸியாக வதங்கிரும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 200 கிராம் முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி திக்னஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு இந்த மசாலாலையே முள்ளங்கியை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷமாச்சு. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி எல்லாம் நல்லா மசாலாவில் சேர்ந்து கரெக்டாக வெந்துருச்சு. கடைசி அதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியில் சேர்த்தோம்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த முள்ளங்கி மசாலா. கரம் மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய முள்ளங்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம்.
கிழங்க வேக வைக்கிறதுக்கு இந்த பேன்ல தாராளமா தண்ணி விட்டு நல்லா சூடாயிடுச்சு. தண்ணியில கட் பண்ணி போட்ட கிழங்க எடுத்து இதுல சேர்த்துடலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிழங்கு 2ல இருந்து 3 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்க வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா கிழங்குல உள்ள வாய்வுத்தன்மை எல்லாம் போயிடும். இப்போ மூடி வச்சிருங்க. கிழங்கு வெந்துட்டு இருக்கும்போது ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டோம்னா எல்லா கிழங்கும் ஒன்று போல வெந்து வரும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட 5 பல் பூண்டை தோலோடையே தட்டி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாயும் சேர்த்து லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு வேக வச்ச சர்க்கரை வள்ளி கிழங்கு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலா தூளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கும், காரம் அவ்வளவா இருக்காது. இந்த மிளகாய் தூள் நீங்க இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மூடி வச்சிருங்க. சிம்லையே இந்த கிழங்கு 5-6 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கரண்டி எதுவும் போடாம இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கங்க. நான் இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்ல ஒரு தடவை குலுக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சாஃப்டாவும் இருக்கு. கிழங்க 3 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா கிழங்குல உள்ள வாயு தன்மையும் போயிடும். இந்த ஃப்ரையை நம்ம ரொம்ப வேகமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கால் கிலோ வெண்டைக்காயை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சு கட் பண்ணி ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷமா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெண்டைக்காயை கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காயை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வெண்டைக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். வெண்டைக்காயோட கலர் லைட்டா மேல மாறி வந்திருக்கு. இதுவரையும் வதக்கிக்கணும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த மசாலாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட் ப்ரௌனா வர வரையும் வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 4 பல் பூண்டை தட்டி சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதையும் வதக்கி விட்டுட்டு அடுத்து கறிவேப்பிலை, இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மசாலா தூளை எல்லாம் ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க. 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்தோம்னா நம்ம மசாலா சேர்க்கும் போது எண்ணெயில கருகிராம இருக்கும். 2 நிமிஷம் போல இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கட்டும்.
இந்த மாதிரி மசாலாவை வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட்ல எல்லாம் நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மசாலாவோடு சேர்ந்து வெண்டைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போதே ஆல்மோஸ்ட் வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து 3 to 4 நிமிஷம் வெந்தா போதும். வெண்டைக்காய் மசாலாவோட சேர்ந்து வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ காரக்கறி பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து இது கூட கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கறிவேப்பிலை சேர்த்த வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷமா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 3 பெரிய சைஸ் பூண்டை 1-2 இடிச்சு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த பூண்டு சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வரும். பூண்டையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். நான் இதுல 400 கிராம் சௌசௌ சேர்க்க போறேன். அதுக்கு இந்த அளவு தக்காளி சரியா இருக்கும். இதுக்கு மேலேயும் தக்காளி சேர்த்தா புளிப்பா இருக்கும். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப கட் பண்ணி வச்ச 400 கிராம் சௌசௌவை இதுல சேர்த்துக்கலாம். சௌசௌ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சு 5 நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கிக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷமா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணி வேணும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. காய் நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டீங்கன்னா கடாயில அடிப்பிடிக்காம இருக்கும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. காய் பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா வெந்திருக்கு. குழையாம இருக்கணும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நான் இதுல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த கறி ஜூசியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த மசாலா தூளோட சேர்ந்து காய் நல்லா வெந்து மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய சௌசௌ காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் சாப்ஸ் பண்ண போறோம். இந்த சாப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காயை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை இதுல சேர்த்துட்டு
வாழைக்காய கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருந்தேன். இப்ப தண்ணியில இருந்து நான் எடுத்து சேர்க்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். எண்ணெயிலேயே இந்த காய் ஓரளவு சாஃப்ட் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். காய் ஓரளவு சாஃப்டா வெந்திருக்கு. இந்த காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் லைட்டா வதங்கினதும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. மசாலாவோட பச்சை வாசனை போக எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கி தண்ணி எல்லாம் வத்தி வரட்டும். சேர்த்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அடுத்து அரைச்சு வச்ச மசாலா, கொஞ்சமா மட்டும் தண்ணி, நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில ரோஸ்ட் பண்ண வாழைக்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவில் வச்சிருங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து வாழைக்காய் வேகட்டும். நல்லா 5 நிமிஷத்துல மசாலாவோட சேர்ந்து இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன் வாசனையா டிஃபரெண்டான டேஸ்ட்ல வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.